வணக்கம் நண்பர்களே. அதாவது நாம ஒரு நல்ல வேலையில தான் இருக்கிறோம். அதே மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு திறமையும் இருக்குது. அப்புறம் உங்களை பாராட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் உங்களுக்குள்ள ஒரு குரல் எப்பவுமே சொல்லிட்டே இருக்குது, நான் இதற்கு தகுதியானவனே இல்லை. இதை தான் சைக்காலஜியில் இம்போர்ட்டர் சிண்ட்ரோம்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் உங்களோட மைண்ட் வித் சதீஷ். நான் உங்களுக்கு டெய்லி ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் சொல்லிட்டுருக்கேன். உங்களுக்கு ஒரு டெய்லி ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா நீங்கள் என்னை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே என்ன சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இம்போர்ட்டர் சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன? அதாவது நாம் வெற்றி பெற்றிருந்தாலும் வைங்க, நம்மளுடைய திறமையை நாமளே நம்ப முடியாமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதை தான் இம்போஸ்டர் சிண்ட்ரோம்னு சொல்கிறாங்க. இதில் செகண்ட் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இது நம்மளுக்குள்ள வருது? அதாவது நீங்கள் ஒரு பர்ஃபெக்ஷனை எப்பவுமே எதிர்பார்த்துட்டே இருக்கிறது, மற்றவங்களோட தேவையில்லாமல் ஒப்பிடுறது, அப்புறம் நம்மளோட சின்ன வயசு விமர்சனங்கள் நம்மளுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்கிறது, அப்புறம் தேவையில்லாமல் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கறது, அது உங்களுக்குள்ள இதைய அப்படியே கிரியேட் பண்ணிடுது. இதுல தேர்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதனால நம்மளுக்கு என்னென்ன அறிகுறிகள் வருது? அதாவது எனக்கு அதிர்ஷ்டம்தான் உதவியது அப்படின்னு நீங்க சொல்லிக்கிறது. அதே மாதிரி பாராட்டுக்குள்ள எப்பவுமே பாராட்டுறாங்க பார்த்தீங்களா, அதை எப்பவுமே உங்களுக்குள்ள நீங்க ஏற்றுக்கொள்ளவே முடியாத போயிடுது. அப்புறம் எப்போதுமே உங்களையே நீங்க சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறது. அப்புறம் எப்படியாவது நீங்க ஏதாவது செய்யும்போது தோல்வி வந்துருமோன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு பயம் வந்துடுது. அதனாலையும் நீங்க எந்த விஷயத்தையும் செய்ய முடியாம ஸ்டக் ஆகி நினைக்கிறீங்க. இதுல ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா, இதனால உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு வரும்? எப்பவும் போல உங்களுக்குள்ள ஒரு அனாக்சிட்டி உள்ளேயே ஃபார்ம் ஆயிரும். உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் இதனால ரொம்ப குறைஞ்சிட்டே வந்துடும். அப்புறம் நீங்க ரொம்ப பேர்ன் அவுட் ஆவீங்க. அதே மாதிரி புதிய வாய்ப்புகளை தவிர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு மன அழுத்தம் தன்னைத்தானே கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுல பார்ட் 5 என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நீங்க எப்படியெல்லாம் மாத்தலாம்? அதாவது உங்களோட சாதனைகளை எப்பவுமே நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் பாராட்டுகளை எப்பவுமே நீங்க ஏற்றுட்டு அதிலிருந்து நீங்க கற்றுக்கொள்ளுங்க. அப்புறம் பர்ஃபெக்டாவே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, அதை நீங்க நினைவுல வச்சுக்கோங்க. உங்களோட முன்னேற்றத்தை ஒப்பிடுங்க, மற்றவங்களோட இல்லை. அதே மாதிரி நான் கற்றுக்கொண்டு தான் இருக்கேன்னு நீங்கள் எப்பவுமே நினைக்க ஆரம்பிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேறிடுவீங்க. இதில் நான் உங்களுக்கு ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஏமாற்றுக்காரர் அல்ல, நீங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கும் ஒருவர். உங்களோட திறமையை நீங்கள் நம்ப ஆரம்பிங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வளர்ந்துக்கிட்டே வருவீங்க. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் என்னன்னா, உங்களோட மைண்ட் வித் சதீஷை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.